சொல்லிட்டு பிரஜனை வந்து ஒரு ஆட்டிடியூட் பண்ணி வேற லெவலில் ஒரு ஆக்டிங்கை பண்ணி ஒரு நடிப்பு நடிச்சாரு. அதை பார்த்துட்டு நம்மளே நம்பிட்டோம். நான் நம்பிட்டேன் சுத்தமாக. ஐயோ இந்த மாதிரி தான் இப்போ பார்வதி பண்ணுறாங்க போல, ஒருவேளை தப்பாக இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிச்சு என்னென்னவோ யோசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவனோட கேரக்டர் ரொம்ப மோசமாகுது. என்னன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு தங்கச்சி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா விஷம் வச்சு சாக வச்சிருவாங்க. டேய் இந்த மாதிரி ஆளுங்களை அடிங்க, நீங்கள் எங்கடா கேறீங்க அப்படின்னு தான் தோணுது. உங்களை மாதிரி ஆளுங்களை தானே தூக்கி வெளியில் போடணும், நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கே தேவையில்லாத ஆளுங்கடா அப்படின்னு தான் தோணுது. ஒரு வீட்டில் ஒரு தப்பு பண்ணால் விஷ வைக்கிறாலும் போயிடுவேன். நான் அவ்வளோ பேர் ஆளுங்களா நீங்கள், என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ பேர் ஆளுங்க நீ அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் உள்ள தூக்கி போடுறாங்க பிக் பாஸ். நீங்கள் இதில் வந்து அதாவது விஜய் சேதுபதி வந்து அவனோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சமூக சார்ந்த பிரச்சனை. ஏன்னா சும்மா வந்து இப்போ ஒருத்த உள்ள கேம் வந்து கேம் ஆடுறதை வந்து நம்ம விமர்சிக்கணும்னா அது கேமுக்குள்ளே ஆடுற அந்த விமர்சனத்தை தான் நம்ம விற்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டரில் என் தங்கச்சியோ இல்லை அக்கா யாருன்னா இருந்தாங்கன்னா நான் விஷ வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. இதை வன்மையாக வந்து விஜய் சேதுபதி கண்டிக்கணும். இதே வந்து அவரு நான் சொல்கிறாருன்னா பிரச்சனை நான் இதை சேதுபதி கிட்ட சொல்லுவேன்.